வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலக சமுதாய சேவா சங்கம் தொழில்நுட்பத்துறையும் திண்டுக்கல் மண்டலமும் இணைந்து நடத்துகின்ற இந்த இணையதள நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். சான்ற பெருமக்களே, ஓட்டை பானையை நிறைக்கும் வழி என்ற தலைப்பில் மகர்ஷியின் கருத்துக்கள் சிலவற்றை நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சட்டி பானை என்று இரண்டு உண்டு அல்லவா? சட்டி சமையலுக்கு பயனாவது, பானை நீர் பயன்பாட்டுக்கு தேவையானது. சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்பார்கள். ஏன் பாத்திரம் சுட்டால் கை விட்டு விடாதா? என்ன என்றால், பாத்திரம் கீழே விழுந்தாலும் ஒடுக்கு விழுமே தவிர உடையாது. சட்டி கீழே விழுந்தால் சில்லு தான் மிச்சமாகும். ஒரு காலத்தில் அது உடம்பு தேய்க்க பயன்படுத்துவார்கள், இப்போது அதுவும் கிடையாது. எனவே ஒட்டு மொத்தம் வீழ்ந்தான். பச்சை மண்ணை எத்தனை முறை வேண்டுமானாலும் சட்டி ஆக்கலாம். ஒரு முறை நெருப்பில் சுட்டுவிட்டால் அது தன் இயல்பிலிருந்து மாற்றம் பெறாது. உடைந்து விட்டால் கதை முடிந்தது, அவ்வளோதான். சரி, அடுப்பில் சட்டியை வைத்து காய்கறி தானியம் போட்டால் பக்குவமாகி நமக்கு உணவு கிடைக்கிறது. இதே போல் நமது உடலில் மூலாதாரத்தில் மூலக்கணல் உண்டு. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே என்றார் பட்டினத்தார். அந்த மூலக்கணலை பயன் கொண்டால் மனம் பக்குவமாகி அறிவு மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் பயணத்தை துவங்கும். எப்படி சுட்ட சட்டி மறுபடியும் எந்த வகையிலும் மாற்றம் அடைவதில்லையோ, அதுபோல குண்டலினி யோகத்தின் மூலம் பக்குவமான மனம், ஆத்மா மீண்டும் பிறக்காது என்பதுதான் இந்த சுட்ட சட்டி தத்துவம். சரி, வாழ்நாள் முடிந்து சங்கு ஊதும்போது நெருப்பு சட்டியை சடலத்திற்கு முன்னே எடுத்து செல்வார்கள். என்ன பொருள்? இவர் சரியாக வாழ்ந்து பக்குவமாகவில்லை. இதே போல சாகப்போகிற நீங்களும் செய்யாமல் வாழும் காலத்திலேயே சுட்ட சட்டியாகிவிட வேண்டும் என்று மௌன மொழியிலே ஒரு அறிவுரை. சரி, கொஞ்ச நேரம் பிணம் இருக்கட்டும்ங்க. அடுத்து பானைக்கு வருவோம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போற்றுடை தாண்டி என்கிறது ஒரு சித்தர் பாடல். அதாவது, இயற்கை படைத்த அற்புதமான நந்தவனம் இந்த பூமி. இதில் இறைவனே உலகின்பங்களை நிறைவாக துய்த்து தன்னை அறிவதற்காக தந்தையின் உணர்ச்சியில் வெளிப்பட்டு தாயின் கர்ப்பத்தில் தங்கி 10 மாதங்கள் தவம் இருந்து ஒரு உடலை கட்டி கொண்டான். பிறந்த பிறகு என்னை மறந்து, எந்தன் வினை மறந்து, உனை மறந்து, ஆணவத்தில் ஆடிய ஆட்டம் என்ன,
பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன? என்ன நினைப்பு? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூத்தாடி கூத்தாடி 120 ஆண்டுகள் வாழ வேண்டிய இந்த உடலை அற்பாயிலாக போட்டு உடைத்து விட்டான். இப்போ பாடையில் கிடக்கிறான். எல்லோருக்கும் ஊர்வலம் 2 தரம். அதில் ஒரு கட்டம் திருமண ஊர்வலம். அது இப்போ முடிந்து விட்டது. இப்போ 2ஆம் கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊர்வலம் கொஞ்சம் வேகமானதாமா. கடுகி நடந்து சுடலை அடைந்து என்கிறார் பட்டினத்தார். சரி, அங்கே சுடுகாட்டில் என்ன நடக்கிறது சடங்கு என்றால், சடலத்தை வைத்து விறகு கட்டைகளை அடுக்கிவிட்டு கொண்டு வந்த நெருப்பு சட்டியை முன் வைத்துவிட்டு அவரது சந்ததியின் தோளில் தண்ணீர் பானையை சுமக்க வைத்து ஒரு ஓட்டை போடுவார்கள். அந்த சடலத்தை சுற்றி வர சொல்லுவார்கள். ஒரு சுற்று முடிந்தவுடன் 2வது ஓட்டை போடப்படும். 2ஆம் சுற்று முடிந்த பிறகு 3வது ஓட்டை போடப்படும். 3ஆம் சுற்று முடிந்த பிறகு பின்பக்கமாக அப்படியே அந்த பானையை நழுவ விட்டு உடைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வீடு போய் சேர் என்பார்கள். இந்த சடங்கின் தத்துவார்த்தம் என்ன? அதாவது, உன் தந்தையார் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 ஓட்டைகளில் உயிரை செலவழித்து அகால காலத்தில் போய்விட்டார். நீயும் அவரைப் போலவே வாழ்ந்து வீணாகாமல், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் வீடு பேறு அடைகின்ற வழியை பார்த்துக்கொள் என்பதுதான் இந்த சடங்கின் தத்துவார்த்தம். சரி, தத்துவம் விளக்கம் சரி. இதை எப்படி அமல்படுத்துவது? அந்த வகைதான் ஓட்டை பானை நிறைக்கும் வழி. இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன என்று கண்ணதாசன் எழுதியது போல அதை அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கின்ற போது ஆசைகள், பற்றுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டே விலகிக்கொண்டே வரும். இதை கவிஞர் வாலி சொன்னார். 9 வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டை கட்டி வைத்தான். சிவபுராணத்திலேயும் ஒரு வரி உண்டு. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை என்று ஒரு வரி உண்டு. அது என்ன 9 வாயில்கள் என்றால், வாய், மூக்கு 2 துவாரங்கள், கண்கள், காதுகள், சிறுநீர், மலத்வாரங்கள் என 9 ஓட்டைகள் அமைந்த மனித உடல். ஆனால் அழகான தோல் பூர்த்தி சூக்குமமாக விளங்கின பதிவுகளும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் சார்ந்த பதிவுகளும் இணைந்து 12 ஓட்டைகள் உள்ள பானையாக வந்தது தான் இந்த மனித உடல். 9 ஓட்டைகள் உடலுக்கு, 3 ஓட்டைகள் மனதுக்கு. மனப்பக்குவத்தை குறிப்பது சட்டி. ஏற்கனவே சொன்னது போல மூலக்கணலை எழுப்பி உச்சிக்கு வந்துவிட்டால் மும்மலங்களும் நீங்கிவிடும், அல்லது கட்டுக்குள்ளாவது வந்துவிடும். சரி, உடல் பக்குவத்தை குறிப்பது பானை. எப்படி என்றால், உதரக்கணல் வயிற்றில் உருவாகும். அந்த கலோரிஸ் என்று சொல்லக்கூடிய உதரக்கணல் தான் நாம் உண்ணுகின்ற உணவை செரித்து 7 தாதுக்களாக்கி உடலின் வளர்சிதை மாற்றத்திற்கு துணை செய்கிறது. இந்த ஓட்டைகள் வழியாக மனமும் உயிர் ஆற்றலும் செலவாகி விரயமாகி அதன் விளைவாக உடல் நோயாலும் மனம் குழப்பத்தாலும் மக்கள் பல வகையிலே சிக்கல்களை சந்திக்கின்றார்கள். இதிலிருந்து விடுதலை பெறும் மார்க்கம் என்ன என்றால், வாலின் பாடலிலேயே அடுத்த வரிகள் உண்டு. 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம், அறிவுக்கு பொருந்தாத பழக்கம் எல்லாம்
ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால் அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்றார். அறிவுக்கு வேலை கொடுப்பதை தவிர வேறு எந்த வகையிலேயாவது இந்த ஓட்டைகள் அடைக்க முடியுமா? அடைத்தவர் உண்டா என்றால் இல்லை. அதனால் ஒவ்வொரு கணமும் சிந்தனையோடு விழிப்புணர்வோடு வாழும் வகை கற்றுக் கொடுக்கின்ற இடம் மனவளக்கலை மன்றங்கள். 9 ஓட்டைகள் உடலுக்கு, 3 ஓட்டைகள் மனதுக்கு என்று சொன்னோம். அதாவது ஆணவம், கண்மம், மாயை 3 மன ஓட்டைகள். வாய், மூக்கு, கண்கள், காதுகள், சிறுநீர், மலத்துவாரங்கள் என 9 ஓட்டைகள் உடலுக்கு என்றாலும் இந்த 9 ஓட்டைகளை ஆளுமை செய்வது மாயை என்ற அறியாமல் சிக்கிய மனமே. மாயை என்ற அறியாமல் சிக்கிய மனமே. எப்படி? இந்த 9 ஓட்டைகளிலே கண்கள், காதுகள், மூக்கு 6 ஓட்டைகள் என்றாலும் விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். அதுபோல் செயல்முறைப்படி இவை 3 ஓட்டைகள் தான். அதனோடு வாய், பாலுறுப்பு, குதம் இப்படி 9 ஓட்டைகள் 6ஆகி விட்டுகின்றன. இந்த 6லே சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு, தாம்பத்திய உணர்வுக்கு பால் உறுப்பு, இறுதியாக உடலின் கழிவை நீக்குகின்ற குதம். இதில் குதத்துக்கு என்ன சிக்கல் என்றால் மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலாக மாறுவதற்கு காரணம் மன இறுக்கம் மற்றும் தவறான உணவை உண்ணச் சொல்லுகின்ற மாயையில் சிக்கிய மனம். அப்போ நெட் ரிசல்ட் என்ன என்றால் 5 புலன் இன்பங்களில் அடகு போன வாழ்க்கையை, அதிலிருந்து மாயை விலகிவிட்டால் கண்மம் என்ற பாவை செயல் விலகிவிடும், அந்த ஓட்டை அடைபடும். அடுத்து ஆணவம் என்ற ஓட்டையை அடைக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒடுக்கும் வழி தவம். ஆணவத்தை ஒடுக்கின்ற வழி தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று ஒற்றை தீர்ப்பை அளித்த மகான் வள்ளுவ பெருந்தகை. அதாவது அவத்தை வெல்லும் வழி தவம். அவம் என்பது என்ன? ஆண் அவம், ஆணவம் என்று சொல்லப்படும். அதாவது ஆன்மாவுக்கு இச்சைகளை ஊட்டி அதர்மத்தை செய்ய தூண்டுகின்ற மனோபாவத்திற்கு ஆணவம் என்று பெயர். சரி, இவற்றையெல்லாம் சீர்படுத்துகின்ற வழிவகைகளிலே மக்களை, பக்தர்களை 3 வகையாக பிரிக்கலாம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல் என்று சொல்வார்கள். இதில் ஒரு கருத்து என்ன என்றால், கறந்த பால், கரும்பு சாறு மற்றும் நெய் கலந்த சுவைமிக்க பானகம் போன்ற தெய்வீக இன்பம் என்ற ஒரு கருத்தை சிவபுராணம் பேசுகிறது. உண்மையில் 3 வகை பக்தர்கள் மக்கள் உண்டு என்பது இதன் உட்பொருள். எப்படி என்றால், முதல் வகை கறந்த பால். பசு ஈன்றுவிட்டால் தானே சுரக்கும் பால் போல் மனிதனாக பிறந்தவன் தானே கிருஹஸ்தம் என்ற இல்லறம் முடித்து வானப்பிரஸ்தம் என்ற துறவை மேற்கொள்வது. மனித வாழ்க்கை பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள். வயதுக்கு தகுந்தாற்போல் அந்தந்த நிலைகளில் பக்குவமாகின்ற பக்தன் ஒரு வகை. இரண்டாவது, கரும்பானது இரும்பு உருளைகளுக்கு நடுவே நசுக்குண்ட பின் வெளிப்படுத்துகின்ற கரும்பு பால். அதுபோல் துன்பத்தில் துடித்து பக்குவப்பட்ட பிறகு வரும் ஞானம், கெட்ட பின்பு ஞானி என்பார்களே. அதாவது எனது என்ற பற்றுகள் அனைத்தும் அற்ற பின்பு, நான் என்ற அகங்காரம் ஒழிந்த பின்பு பெறுகின்ற ஞானம் ஒரு வகை.
மூன்றாவது, பாலானது தயிர் வெண்ணெய் என பயணித்த பிறகு நெய் ஆவதைப் போல பாலாக இருக்கின்ற என் மனதில் குருவிடம் தீட்சை என்ற தயிரை பெற்று அமைதியாக தவத்தில் தனித்திருந்து தயிராகி பக்குவமாக்குகின்ற இன்ப துன்ப அனுபவங்களால் இடிபட்டு கடைந்தெடுத்த வெண்ணையாகி பிறகு இறை அருளால் அன்பே சிவம் என்று உணர்ந்து நெய்யாவது ஒரு வகை. இதை கண்ணதாசன் அழகாக சொல்லி வைத்தார். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டது எங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டது உந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும், அன்பே சிவமாகும். இப்படி கறந்த பால், கரும்புச்சாறு, நெய் என்ற 3 வகை மக்களுள் மறைபொருளாக கலந்திருப்பது பகுத்தறிவாகவும் அவதரித்த அந்த சுத்த வெளியே விடுதலை பெற முடியாதபடிக்கு வலிமைமிக்க வினைப்பற்றாகிய பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற லௌகீக அனுபோகங்களில் புகுந்து அழுந்தி கிடந்து பெற்ற சஞ்சித பிராரப்த கர்ம பந்தங்களில் சிறைப்பட்ட என்னுள் மறைந்துள்ள உன்னை அறிய முடியாதபடி உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று மயங்கி கிடக்கின்ற அறியாமை, மெய் வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன் இன்பங்களே சாஸ்வதம் என்று மயங்கி அவற்றை பெறுவதற்காகவே மக்கள் கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் வளர்த்து கொள்கின்ற அறிவும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. இதை அறியக்கூட முடியாதபடி அழுத்தமான கர்ம வினைகளுக்கும் புலன் இன்பங்களுக்கும் அடிமையான வல்வினையேன். இன்ப மயக்கத்திற்கு உட்பட்ட கள்ள புலன்கள் 5ம் எவ்வளவு அனுபவித்தாலும் நிறைவு பெறாமல், எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனை சுவை ஒன்றேதான் என்ற உண்மையை உணராமல் புலன் இன்பங்களில் ஆழ்ந்து இறையர்களை பெற முடியாதபடி வஞ்சனை செய்கின்றன. இப்படி மனிதகுலம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த சரித்திரத்தில் நிறைவாக வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள் மிக மிக சிலரே. அவர்களே சித்தர் பெருமக்களாகவும் ஞானிகளாகவும் குருமார்களாகவும் மக்களுக்கு தொண்டாற்றி நிறைவு பெற்றார்கள். பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற முறை எப்படி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் உடல் நலமாக, மனம் அமைதியாக, இல்லம் வசதியாக, குடும்பம் அமைதியாக, அனைத்து சம்பத்துக்களும் நிறைந்த சந்ததியோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. இவற்றோடு ஒரு சிலர் வாழ்ந்தேன் என்ற ஆத்ம நிறைவு பெற வேண்டும் என்றும் விரும்புவார்கள். அப்படி உடல் திருப்தி, மன திருப்தி, வசதியிலே திருப்தி, இந்த 3க்கும் மேலாக ஆத்ம திருப்தி என்ற 4 நிலையிலேயும் நிறைவாக வாழ்வதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. உடல் நோய்களுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் வறுமைக்கும் சமுதாய சிக்கல்களுக்கும் காரணம் என்ன என்றால், மக்கள் வாழ்கின்ற முறைக்கும் தெய்வ நீதியின்படி அறத்தின்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். இந்த 2க்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளியை நிரப்பிவிட்டால் உலக வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். இந்த இடைவெளியை நிரப்புகின்ற பயிற்சிகளே உண்மையான ஆன்மீகம். வியாபாரத்தனம் இல்லாத ஞானம் சார்ந்த பக்தி. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர்.
அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பயிற்சியெல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள் ஒளியன என்று மகரிஷி மிக அற்புதமான ஒரு கவியை தந்திருக்கின்றார்கள். இந்த கவிதான் அத்தனை ஓட்டைகளையும் அடைக்கக்கூடிய திறம் வாய்ந்தது. இதே கண்ணதாசன் சொல்லுவார், காலில் விலங்கு இட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம். இப்படி உலகம் இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற 4 கோட்பாடுகளை மையமாக வைத்தே சொல்கிறது. இந்த 4ம் அவசியம்தான் என்றாலும் மனம் அதில் சிக்கிக் கொண்டிருப்பதே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். அதை மகிழ்ச்சி அழகாக சொன்னார் பாருங்க, புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாகி வருந்துவோர். நம்மை சிறைப்படுத்திய விலங்கு என்றார் கண்ணதாசன். இப்படி எந்தெந்த மேன்மைகளில் சந்தோஷம் இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அங்கங்கிருந்தே அனைத்து சிக்கல்களும் முளைக்கின்றன. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்ற கருத்தை கூட சிந்திக்க மறுக்கின்ற சமுதாயம். இதற்கு தீர்வாக வள்ளுவர் சொன்னார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். என்ன பொருள் என்றால், எந்தெந்த அனுபவத்திலிருந்து, உறவிலிருந்து, வசதியிலிருந்து உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் நீ விலகிவிடுகின்றாய். ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் துன்பம் இல்லை. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்றார் மகரிஷி. இப்படி வசதிகள் உடல் தேவைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சந்ததி விருத்திக்கும் தேவையானவை தானே. ஆன்மீகம் இதை தடை செய்யவில்லையே. ஆனால் அதில் மனம் சிக்கிக்கொண்டு அல்லல் படுவது தேவையில்லாதது. கீதையில் வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காதே என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்ன, எப்படி என்றால், இப்போ நம் உடலுக்குள் என்ன இருக்கின்றன? 7 தாதுக்களால் ஆன உறுப்புக்கள், அவற்றோடு உயிர், மனம், அறிவு, இவற்றோடு அனுபவங்கள். இவ்வளவுதானே உள்ள இருக்கு. அதோடு என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, பட்டினத்தார் சொன்னது போல, நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே? எல்லாம் வெளியே தான் இருக்கு. எதுவுமே நமக்குள்ளே இல்லை. ஆனால் அனைத்தின் நகல்களை மூளையில் சுமந்து கொண்டு வெட்டிக்கு அவஸ்தைப்படுகிறோம். இதை மறுக்க முடியுமா யாராவது? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ் கிரேட்டர் தி ஹாப்பினஸ். டிமானிட்டைஸ் ஆகிவிட்டால் கிரேட்டர் தி சேட்னஸ். அப்போ கவலை என்ற ஜீவகாந்த ஓட்டையை அடைக்கும் வழியை விளக்கிச் சொல்பவையே உண்மையான ஆன்மீக நூல்கள், தத்துவம். வசதிகளை துன்பமில்லாமல் அளவு முறையோடு பயன்கொள்கின்ற பக்குவத்தை பெறுவதற்கு துணை செய்வதுதான் ஆன்மீகம். அப்படி மனதை படிப்படியாகத்தான் பக்குவப்படுத்த முடியுமே தவிர ஒரே அடியாக திருப்பி போட்டுவிட முடியாது. சுவாமி சொன்னாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். எப்படி? மனதை கொண்டே மனதை அறியும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல மனமே தன் மூலமாகிய அறிவை அறியும் ஆற்றல் உடையது, அறிந்து கொள்ளும். அதனால் இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தையே ஆன்மீக, ஆன்மீகம் என்று 4 நிலைகளிலே பிரித்து பொருள் கொள்ளப்படும். இந்த 4 நிலைகளுக்கும் என்ன பொருள் என்றால், என்ற ஒற்றை சொல்
ஆத்மாவை பசுவை குறிப்பிடுவது. பக்தி மார்க்கத்தில் காமதேனு என்று சொல்வார்கள். அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கும் சொல்வார்கள். அது கொடுப்பதல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பது. காமம் என்றால் ஆசைகள், இச்சை. நூற்றுக்கணக்கான ஆசைகளை உருவாக்குகின்ற ஆத்மா காமதேனு. மனதின் இயல்பே ஆசைகள் உருவாக்குவது தானே. இந்த அவலத்திலிருந்து மனதை பக்குவப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரைமுறைப்படுத்துகின்ற போது மனதின் அந்த உறுதித்தன்மைக்கு கற்பு, அகம், கற்பகம் என்று பெயர். இதனோடு ஆன்மீக பயிற்சிகளையும் இணைத்து மேன்மையடைந்து தனக்குள் உள்ள தெய்வீகத்தை உணர்வது சிந்தை உள்மணி சிந்தாமணி. இப்படி மனம் அடைகின்ற பக்குவத்தை காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று 3 நிலைகளாக சொன்னார்கள். இச்சை வயப்படுகின்ற சாதாரண மனிதன் தனக்குரிய சிறப்புகளை பெற்ற நிலை ஆண் மனிதன். இப்போ மனிதன் என்பதற்கு பொருள் என்ன? மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான் என்றார் கண்ணதாசன். அப்போ யார் மனிதன் என்றால் சாமி சொல்லுவாங்க, மனம் இதன் மனிதன். ஏனென்றால் மனம் இல்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை. மனதை அறிந்துவிட்டால் அவருக்கு மனிதன் என்று மட்டும் பெயர் அல்ல, மாமனிதர், மகான் என்று பெயர். மனிதருள் உயர்ந்த மாணிக்கம். அப்படி உருவத்தால் மனிதனாக வாழ்பவர்களில் பக்குவம் அடைந்து யாருக்கும் துன்பம் தராத அற வாழ்க்கை வாழ்பவர் மனிதர். இதம் என்பது பக்குவம், பதம் என்பது புலன்களால் உணரக்கூடிய பக்குவம், மனம் என்பது மறைபொருள். மனம் பெறுகின்ற இதம் என்ற பக்குவமும் மறைபொருள். ஆனால் மனம் அடைந்த பக்குவத்தை அவருடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து மனம் இதமாகிய மனிதனின் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்கதாக அமையும். அப்படி தோற்றத்தில் மனிதனாக உள்ளவர்கள் கோடிக்கணக்கானோர். ஆனால் மனப்பக்குவத்தால் மனிதராக வாழ்பவர்கள் மிக மிக சிலரே. அதனால் சமுதாயத்தில் பல வகையான பிரச்சனைகளும், நோய்களும், கலவரங்களும், யுத்தங்களும் நடக்கின்றன. இதை தவிர்த்து மனித நேயத்தில் உயர்வது ஆன்மீக. அப்போ என்ற விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த ஆண் என்ற மனிதன் ஆன்மீக என்ற மனித நேயத்திலே உயர்ந்து என்ற பிரணவத்தை அறிகின்ற போது, தெய்வத்தை அறிகின்ற போது அவன் முழுமை பெற்றவன் ஆகிறான். இதற்கான பயணத்தை தகுந்த குருவிடம் தீட்சை பெற்று துவங்க வேண்டும். உடல் செல்களில் உயிர் ஊடுருவி இயங்கும் மையம் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் உருவாகின்ற மனதை உச்சிக்கு கொண்டு வருகின்ற வழியை தேடினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படி காந்தத்தை அறிவதற்கு ஆக்கினை மையம் என்றும், உயிரை அறிவதற்கு துரிய மையம் என்றும் 2 உண்டு என்று கண்டார்கள். அந்த உண்மை நிலையை அனுபவத்தை உணர்ந்தவர்கள் சில பேர். அந்த குறை நிறைவுபடுத்தி இன்றைக்கு எல்லோரும் உணரக்கூடிய வகையிலே எளிய முறை குண்டல் யோக தீட்சையாக தந்த மகான் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இப்படி தவத்தின் மூலமாக உயிரை அறிந்து, உயிருக்கு அடித்தளமாகிய தெய்வத்தை அறிந்து, தெய்வத்தின் இயக்க நீதிகளாக இயற்கை விதியை அறிந்து அதை மதித்து வாழ்கின்ற போது வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. இயற்கை விதியை புறக்கணித்தால் அந்த முரண்பட்ட செயலுக்குரிய விளைவுதான் நோய்களும், மனக்குழப்பமும், சிக்கல்களும், வறுமையும் அனைத்தும். எனவே தியானம் என்பது அமைதியான இடத்தில் அமர்ந்து புருவமயத்தில் மனதை வைத்து தனக்குள் தன்னை தேடுகின்ற முயற்சி. அதில் பெறுகின்ற வெற்றி என்ன என்றால், வாழ்வது மனமாக இருக்கின்ற வரைக்கும் சிக்கல் தீராது. வாழ்வது அறிவாக மாறிவிட்டால் சிக்கல் வராது.
ஸோ தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்றார் மகரிஷி. இந்த மனதை அறிவாக மாற்றும் மந்திர சாவிதான் தவம். அதனால் அறிவு சார்ந்ததே இயற்கையில் அமைந்த வாழ்க்கை. ஆனால் மனம் என்ற வேகம் வெளிப்படாமல் உடல் சார்ந்த தேவைகளை நாம் நிறைவு செய்ய முடியாது. அப்போ 14லிருந்து 20க்குள் இயங்கினால் எப்போதும் உடல் தேவைகளை நிறைவு செய்து விடலாம். ஆனால் பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, அதிகார போதை, தற்பெருமை என்ற 10 தலை ராவணனாக உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்கின்றார்கள். அதனால் மனதை பக்குவப்படுத்துவதற்கு சரியான வழி தவம். அது ஒன்று தான் வழி. தவம் செய்தால்தான் இந்த மன எழுச்சிகளிலிருந்து விடுதலை பெற முடியும். எப்படி என்றால், மரத்தின் வேரை அறுத்தால் இலைகள் உதிர்ந்து போகும். அதே போல மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்றுப்போகும். மனதின் வேரை அறுக்கின்ற நுட்பம் தவம். எனவே மனவளக்கலையில் யமம், நியமம், ஆசனம், பிரணயமம் என்ற 5 அளமுறையும் உடற்பயிற்சியும் காயல்பமும் தத்துவ விளக்கங்களை படிப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் இவை அனைத்தும் தாரணையில் அடங்கும். இந்த 3 வழிகளில் மனம் பக்குவம் அடைய தியானம் நல்ல முறையிலே உருவாகும். தாரணையில் தேர்ச்சி பெறாது தியானம் வராதுங்க. பக்தி மார்க்கத்தில் கோவில் குளம் சென்று பக்குவமாகி பிறகு தியானத்துக்கு வரணும். அறிவு மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் தத்துவ விளக்கங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து தியானத்துக்கு வர வேண்டும். இப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் தாரணை என்ற பயிற்சி இல்லாமல் நேரடியாக தியானத்தில் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் தீட்சை எடுத்த பிறகும் பல வருடங்கள் தியான பயிற்சி செய்த பிறகும் மனம் முழுவதும் லயமாகிறதா என்று கேட்டால் எத்தனை பேர்னால் ஆம் என்று பதில் சொல்ல முடியும். அதனால் இந்த தாரணை என்ற உடற்பயிற்சி, காயல்ப பயிற்சி, தத்துவங்களை படிப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் தெளிபெறுவதும் அனைத்தும் நல்ல முறையிலே முழுமையாக செய்தால்தான் தியானத்தின் பலனை நாம் அனுபவிக்க முடியும். மனம் உயிரில் நிலைப்பது தவம்னு சொல்கின்றோம். ஆனால் நில் என்றால் நிற்குமா மனசு? சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி தன்னைத்தானே நொந்து கொண்டவர் பட்டினித்தார். பிறகு பயிற்சி செய்து 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 பக்குவமாகி எண்ணிய போதெல்லாம் எம்முன்னே எழுந்தருளும் எம்பிரானே என்றும், எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்றும் முற்றிலும் தன்னை இழந்து அந்த சுத்தவழியோடு லயமான பக்குவத்தை சிறப்பித்து பேசுகின்றார். எனவே நாம் 30 நிமிடம் தவ நிலையில் அமர்கிறோம் என்றால் 30 நிமிடமும் தவம் செய்கிறோம் என்ற பொருள் அல்ல. ஒரு சில வினாடிகளாவது நிமிடங்களாவது தவம் செய்ய முடியாதா என்று தேடுகின்ற முயற்சி தான் 30 நிமிட பயிற்சி. தவத்தின் உச்சம் என்ன என்றால், ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண பிரக்ஞை நிலைதான் உச்சகட்டம். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண பிரக்ஞை நிலை, டோட்டல் அவேர்னஸ், அயர விழிப்பு நிலை, இதுதான் தியானத்தின் உச்சகட்டம். அந்த பக்குவத்தை பெறுவதற்கு இந்த ஓட்டைகளெல்லாம் அடைத்தால்தான் முடியும். பல காலம் தவம் செய்து செய்து பழகி பயிற்சி பெறுகின்ற போது தான் இந்த எண்ணெய் இழந்த நலம் கிட்டும். சாமி சொல்லுவாங்க, உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இப்படி ஜீவாத்மா தன் மூலமான பரமாத்மாவோடு ஒன்றி கலந்து லயமாவது தியானத்தின் உச்சம். அங்கு மனம் இல்லை, உடல் சார்ந்த உணர்ச்சி இல்லை, நான் என்பது இல்லை.
இருப்பதெல்லாம் ஒன்றே என்ற அத்வைதம்தான் தியானத்தின் உச்சம். உடல் சார்ந்து செயல்பட்ட அறிவு தன் மூலமாக பேரறிவோடு லயமாகி விடுகின்ற போது அங்கு நான் செய்கிறேன் என்பதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவதுதான் என்னே என்றார் வள்ளல் பெருமான். அதுபோல என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலை இறைவா என்ற அந்த அத்வைதத்தை தொடச் செய்வது தான் தியானத்துடைய உச்சக்கட்ட பலன். இப்படி இறைவனை அறிவதற்கான முயற்சி தியானம். தியானத்தில் லயமான பிறகு தனித்த உணர்வுகள் இல்லை. ஏன் என்றால் நாம் தவம் செய்கிறோம் என்பதை விட தவமாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் சரியான வார்த்தை. அதை பட்டினத்தார் அழகாக சொன்னார். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே என்றார். மா தவனே என்று சொன்னால் பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடுவார். மா தவமே என்று சொன்னால் தவம் ஞாபகத்துக்கு வரும், அரூபம் நினைவுக்கு வரும். அப்படி சலனமில்லாத மனம் அமைதியில் அறிவாக நிலைக்கும். ஜீவனில் பின்னப்பற்று சிற்றறிவாக இயங்குவது தன் மூலமாக பேரறிவோடு லயமாகின்ற போது அந்த பேரின்பத்தை தூய்க்கிறது. சிற்றின்பத்தில் சிற்றறிவின் மூலம் தூய்ப்பது சிற்றின்பங்கள். இந்த நிலை கடந்து பேரறிவோடு லயமாகின்ற போது பெறுவது பேரின்பம். அப்போ சிற்றறிவின் வெளிப்பாடு சிற்றின்பம், பேரறிவின் வெளிப்பாடு பேரின்பம் என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம். அதாவது தற்பரனாக தன்னையே பரமாக பரமே எல்லாமாக இருக்கின்ற உண்மை அறிந்த பூர்ண பிரஜ்ஞ நிலை. அந்த சுத்த வெளியே தோற்றங்களாகி தோற்றங்களை இயக்க விதியாகவும் ஆளுமை செய்வதை புரிந்து கொள்கின்ற பக்குவம். அந்த இறை நீதிப்படி இயக்கங்களுக்கு அமைந்த வினை விளைவு விதியை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்க்கை இன்பமானது என்பதை உணர்ந்து தெளிந்த தெளிவில் வாழ்க்கை அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து அமைகிறது. இதுவரைக்கும் வாழ்ந்த சரித்திரத்தை திருப்பி பார்த்தால் மனதை பக்குவப்படுத்துவதற்கான பயிற்சி ஆன்மீகத்தை தவிர, தவத்தை தவிர வேறு வழி இல்லை. எனவே பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இருள் என்றால் அறியாமை, அறியாமையால் செய்த செயல்கள், அந்த செயல்களால் வந்த துன்பங்கள். எப்படி வாழ வேண்டும் என்ற விபரம் தெரியாமல் வாழ்வது, ஏன் பெற்றோம் என்பது தாய் தந்தைக்கு தெரியாது, ஏன் பிறந்தோம் என்பது சந்ததிக்கும் தெரியாது. ஆட்டு மந்தை போல் வாழ்கின்ற ஒரு ஐந்தறிவு வாழ்க்கை. யதார்த்தம் தெரியாமல் வாழ்க்கையின் நோக்கம் புரியாமல் வாழ்கின்ற நிலைக்கு என்ன சொல்வதுங்க? எல்லோருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கோடீஸ்வரனாகிட்டால் போதும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு, நாம் அடையவில்லை என்றாலும் கூட அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி கோடீஸ்வரனாக அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் நிறைவில்லாமல் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாம் போனாலும் அதே அனுபவம் தானே கிடைக்கப் போகிறது. எனவே இயற்கை விதியை மதித்து வாழ்கின்ற ஜீவன்களுக்கு துன்பம் வருவது இல்லை. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வியாதி உண்டா? மருத்துவமனைகள் உண்டா? ஏனென்றால் சாமி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகின்ற போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைகளை பேராசையாக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். அந்த தவத்தின் மூலம் ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது இந்த ஆத்மாவே தான் பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மமாக பரமாத்மாவாக இருப்பது என்பதை உணரலாம்.
அந்த இரண்டுக்கும் மூலமாகிய தெய்வ நிலை, அது சுத்த வெளி என்பதை உணர்ந்து லயமானால் இந்த மனம் வேறு ஒன்றையும் கேட்காது. கேட்க நினைக்காத மனம்தான் ஆத்ம நண்பன். அது வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்ற மனம், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என்ன மாதிரி யார் இருப்பாங்க என்று ஆர்ப்பரித்து முடிஞ்சு போகும். ஆனால் அமைதியாக இருக்கின்ற மனமும் சரித்திர சாதனைகளை புரிந்துவிட்டு, நான் ஒன்றும் செய்யவில்லை, இறைவன் செய்ய வைத்தான் நான் செய்தேன் என்று அடக்கம் அமரருள் உய்க்கும். இப்படி எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்யலாகாதார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டிய மகான்கள் சொல்வது, வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் முழுமையாக தூய்ப்பதற்கு ஒரே தகுதி என்ன என்றால் மனிதன் தெய்வமாக மாற வேண்டும். இயற்கை நீதிகளை, தெய்வ நீதியை, தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பின்பற்றி வாழ்வதே முழுமையான ஆனந்தம். இதற்கு அடிப்படை தவம். தவத்தின் வெளிப்பாடு இறை உணர்வு, அறநெறி. அதனால் செய்க தவம், செய்க தவம், செய்க தவம். குருகுலத்தில் ஒரு சின்ன ஒரு சோதனை. ஒரு காலி பானையை வைத்துவிட்டு அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்து சொல் என்றார் குரு. ஒரு சீடன் போய் பானை எட்டி பார்த்துவிட்டு அது ஒன்றும் இல்லை என்றான். அடுத்தவன் போய் உள்ளே கையை விட்டு துளாவி விட்டு ஒன்றும் இல்லை என்பதை உறுதி செய்தான். மற்றவன் சொன்னான், குருவே, பானை நிறைய காற்று இருக்கிறது. குரு சொன்னார், சரி, காற்றை நீக்கிவிடு. அது எப்படி சாத்தியம் என்றான் ஒருவன். அடுத்தவன் சொன்னான், பானை உடைத்து விட்டால் காற்று போய்விடும். மற்றவன் என்ன செய்தான், போய் நீர் மொண்டு வந்து பானையில் ஊற்றினான். பானை நீரால் நிறைத்தான். குருவே, காற்று போய்விட்டது என்றான். இப்படி காலி பானை உடைந்து போவதால் காற்றுக்கு என்ன நட்டம்? அதுபோல ஜீவ சமாதியில் எல்லா ஓட்டைகளும் இறையர்களால் நிறைந்து போகின்றன. சரி, இல்லறவாசி எப்படி ஓட்டைப்பானை நிறைப்பது? அதற்கான மனம். satisfied life is more valuable than successful life. Satisfied life is more valuable than successful life. ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 ஓட்டைகளை ஒழித்துவிட்டால் மனித பிறப்பு எய்துவிடும் முழுமைப்பேறு. அது கர்மயோக வாழ்வில் சாத்தியமாகிறது. சரி, எத்தனை ஓட்டைகள் இருந்தாலும் அந்த பானையை அறிவில் ஏந்தினால், ஓட்டையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அந்த பானையை ஒரு அறிவில் ஏந்தினால் வினாடி நேரத்தில் நிறைந்து விடாத என்ன? அதுபோல மனம் விரிந்தால் வானம் வசப்படும், வாழ்க்கை வசந்தமாகும் என்பதை மகிழ்ச்சி ஒரு 4 வரிகளில் சொன்னார். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன் என்றார். என்னுள் அவன் இணைந்தான், இறைவனாகி பாடுகின்றேன். அப்போ இறைவனான பிறகு ஓட்டை எங்கே போய் தேட? அதனால் அனைத்து ஓட்டைகளும் நிறைக்கின்ற வழி என்ன என்றால் அந்த அறிவியல் பாத்திரத்தை வைப்பது. அந்த இன்ப ஊற்றாகிய தெய்வத்தின் கருணையிலே இந்த உடல் என்ற ஓட்டைகளை வைத்தால் அனைத்தும் நிறைந்துவிடும். இந்த வாழ்க்கை முழுமை பெறும். அதற்கான பயிற்சிகளைத்தான் உடற்பயிற்சி, காயல்பம், தத்துவ விளக்கம் மற்றும் தவம் என்று 4 பயிற்சியின் மூலம் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற அற்புதமான ஒரு ஆன்மீக பயிற்சி மனவளக்கலை பயிற்சிகள். இவற்றை முறையாக தெளிவாக புரிந்து பயன் கொண்டு நாமும் நல்லபடியிலே நிறைவாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி
எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.